ஹலோ வியூவர்ஸ், இது சாண்ட்விச் ஸ்மார்ட் அக்கௌண்ட்ஸ். நான் உங்கள் சிரஞ்சீவி. இந்த கிளாஸில் ஒரு கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க கிளாஸ் போகலாம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ் அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ் எதுக்காண்டி போடுறோம், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன? வட்டி, கரெக்டா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் மேஜரா எதுக்காண்டி போடுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா பிஸ்னஸ் லோன் எடுத்திருக்காங்க, கரெக்டா? அப்ப அந்த பிஸ்னஸ் லோனுக்கு அவங்க ரீபே பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்டணும், கரெக்டா? அப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது? ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ வேற எங்கே இன்ட்ரெஸ்ட் பயன்படுத்துவாங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? சரி, நான் சொல்றேன், கேட்டுக்குங்க. இப்ப ஒரு கிரெடிட்டர்ஸ் இருக்காரு. அந்த கிரெடிட்டர்ஸ் நம்ம என்ன பண்றோம், பர்ச்சேஸ் பண்றோம் சம்திங், ஒரு ப்ராடக்ட் ஃபுட் சப்ளை பண்றாரு, நம்ம வாங்குறோம். ஒரு 25,000க்கு நான் என்ன பண்றேன், அவர்கிட்ட பை பண்றேன். ஸோ அந்த 25,000 அமௌண்ட்டு நான் குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள நான் அவருக்கு பே பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? குறிப்பிட்ட கிரெடிட் பீரியடுக்குள்ள அவருக்கு பே பண்ணணும். சப்போஸ் அப்படி நான் பே பண்ண முடியல அப்படின்னா எனக்கு ஓவர் டியூ கிரியேட் ஆகும், சரியா? அப்ப அந்த ஓவர் டியூ அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்டணும். புரியுதா? இதுதான் கான்செப்ட். புரியுதா? ஒரு கிரெடிட் கார்டு நம்ம பை பண்றோம். பை பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், அந்த கிரெடிட் பீரியட் வாங்கியிருக்கோம். அந்த கிரெடிட் பீரியடுக்குள்ள கட்ட முடியல அப்படின்னா அது ஓவர் டியூ. அப்ப அந்த ஓவர் டியூ அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது? சரி, இதே இது நம்ம என்ன பண்ணிருக்கோம், டெப்டாருக்கு சேல் பண்ணிருக்கோம். இப்ப அவரும் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கிரெடிட் பீரியடுக்குள்ள எனக்கு அமௌண்ட்டை பே பண்ணல அப்படின்னா ஓவர் டியூ கிரியேட் ஆயிடும். அப்ப அந்த ஓவர் டியூ அமௌண்ட்டுக்கு அந்த டெப்டார் என்ன பண்ணுவாரு, இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்டுவாரு. ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லாம் எப்படி சார் கால்குலேட் பண்றது? ஸோ இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல டீட்டெயில்டா பார்க்க போறோம். போலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு புது கம்பெனி கிரியேட் பண்ணுங்க, சரியா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமன் டாபிக் தாமா, காமனான ஒரு டாபிக் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, மேனுஃபேக்சரிங், ஸோ எதில் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், இந்த இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி பண்ணிக்கலாம், சரியா? ஸோ என்ன பண்ணுங்க, ஆல்ட் F3 கொடுத்து ஒரு புது கம்பெனி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ போங்க, கிரியேட் கம்பெனி. ஸோ என்ன பண்ணுங்க, சாண்ட்வி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், சரிங்களா? ஸோ அட்ரஸ் கொடுத்துக்குங்க, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோட், டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இது எல்லாமே என்ன பண்ணுங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் இயர், புக் பிகினிங் ஃப்ரம் இயர். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மந்த் ஃபர்ஸ்ட் டேட்டை நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்ட்ரி பண்ணுறேன். ஸோ 26, கிளியரா? இதை போட்டு என்ன பண்ணுங்க, கம்பெனியை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கம்பெனிக்கு தேவைப்படுற ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெயினா அக்கௌண்டிங்ல, ஸோ மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ்ல எஸ் கொடுத்துக்குங்க. ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் பில் வைஸ் என்ட்ரில எஸ் கொடுத்துக்குங்க. ஸோ மூணாவது ஆப்ஷன்ஸ் விட்டுட்டு அடுத்து நாலாவது ஆப்ஷன்ஸ் வாங்களேன். இங்க பாருங்க, எனேபிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்கா? ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்க என்ன பண்ணுங்க, எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணுங்க. கிளியரா? புரியுதா உங்களுக்கு? ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, மற்றதுல நான் நோ கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன், சரியா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம மெயினா இந்த கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸை மட்டும் எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணுங்க. ஸோ அடுத்து நமக்கு தேவையில்லாத கம்பெனியை என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க, சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கரண்டா எந்த கம்பெனி நீங்க என்ட்ரி போடுறீங்களோ அதை மட்டும் ஓப்பன்ல வச்சுக்கணும், ஏன்னா டேட் மெர்ஜ் ஆகும், அதுக்காண்டி தான். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணுங்க, நமக்கு தேவைப்படுற லெட்ஜரை கிரியேட் பண்ணுங்க. ஸோ கிரியேட் போய்க்குங்க, லெட்ஜர் போய்க்குங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஜர் கேபிட்டல்,
ஸோ இது வந்து எல்லா கம்பெனிக்கும் பொதுவான லெட்ஜர் தான். சேவ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ், புதுசா ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இங்க எனேபிள் ஆயிருக்கா. கரெக்டா? சரி, இந்த இடத்துல எக்ஸ் கொடுத்துடலாமா? கொடுக்கக்கூடாது. ஸோ நல்லா கேட்டுக்குங்க, இந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து எந்தெந்த லெட்ஜருக்கு எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று கிரெடிட்டார், இன்னொன்று டெப்டார், அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒரு லோன் அக்கௌண்ட். இந்த 3 இதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனேபிள் பண்ணணும். மற்றதுக்கு கேட்டாலும் நீங்க நோனே கொடுத்துருங்க. சரியா? எலிஜிபிள் வராது, அதாவது எலிஜிபிள் கிடையாது. சரியா? சேவ் பண்ணுங்க. அடுத்து பேங்க் அக்கௌண்ட். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு என்ன பண்றேன், அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் கேட்கும். ஸோ எதுக்குமே நீங்க கொடுத்துடாதீங்க, சேவ் பண்ணுங்க. ஸோ அடுத்து பாருங்க, பர்ச்சேஸ் போடுமா. ஸோ பர்ச்சேஸ் போடுங்க. இது அண்டர் எதுல வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட். சேவ் பண்ணுங்க. அதே மாதிரி சேல்ஸ் போடுங்க, அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. கரெக்டா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு கிரெடிட்டார் இன்னொரு டெப்டார். சரியா? ஒரு கிரெடிட்டார் இன்னொரு டெப்டார் அதை போட போறேன். ஸோ கிரெடிட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவும் போற மாதிரி கங்கா ட்ரேடர்ஸ். இவங்க யார் அப்படின்னா என்னோட சப்ளையர். ஸோ இப்போ இவங்க யார் அப்படின்னா சந்தை கிரெடிட்டர்ஸ்ல வருவாங்க. நல்லா கேட்டுக்குங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார், டெப்டார், லோன், இதுக்கு 3க்கு மட்டும்தான் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்ப இவங்க யாரு அப்படின்னா சண்டே கிரெடிட்டர்ஸ். கரெக்டா? இந்த அடுப்புல என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ் ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், இதை எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? கொடுத்துருங்க. கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேராமீட்டர் அப்படின்னு ஒரு விண்டோ ஆப்ஷன்ஸ் கேட்குது. சரியா? இதுல போயிட்டு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் கேட்குது ஓவர் ரைட் பேராமீட்டர் ஃபார் ஈச் டிரான்சாக்ஷன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், டிஃபால்ட்டா இந்த இடத்துல வந்து ஒரு பெர்சன்டேஜ் செட் பண்ணி வச்சிருப்போம். கரெக்டா? இல்லை, எனக்கு வந்து அதை வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஓவர் ரைட் பண்ணணும். ஓவர் ரைட் மீன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்றது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. ஸோ நான் பண்ண மாட்டேன், ஸோ நோன்னு கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ என்ன அடிங்க. அடுத்து பாருங்க ஃபார் அமௌண்ட் ஆடட். ஸோ இது என்ன ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கிரெடிட்டார்ஸ் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து நான் பை பண்றேன் அப்படின்னா, நான் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நான் பை பண்றேனோ ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதாவது அந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த ஓவர் டியூ அமௌண்ட். கரெக்டா? அப்படி அமௌண்ட் ஆட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. புரியுதா? அமௌண்ட் ஆட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. செகண்ட் பாருங்க, ஃபார் அமௌண்ட் டிடெக்டட். இது என்ன டிடெக்டடு? இப்போ ஒரு 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சரியா? அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த 50,000 ரூபாய் அமௌண்ட்டுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். அதுதான் நம்ம வந்து இங்க எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். கரெக்டா? இப்ப டிடெக்டர் அப்படின்னா இப்ப இந்த 50,000த்துல நான் 30,000 நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், அந்த 30,000த்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட் கழியணும். கரெக்டா? அப்படி உங்களுக்கு டிடெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. மொத்தத்துல நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 3 ஆப்ஷன்ஸ்க்கு எஸ் கொடுத்துக்குங்க. அவ்வளவுதான். புரியுதா? சப்போஸ் நீங்க வந்து இங்க இந்த எஸ் நோன் ஏதாவது மாத்தி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க அமௌண்ட் உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகும். நீங்க பே பண்ணாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கும். சரியா? புரியுதா? என்டர் அடிங்க. ஸோ எத்தனை பெர்சன்டேஜ் நான் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க அப்படின்னா 12.5% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஸோ இது பாருங்க இன்ட்ரெஸ்ட் ஸ்டைல். இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா 365 days per year இதுதான் வரும். எப்பவுமே இதான் வந்து. சரியா? ஸோ நார்மலா நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றது பெர் இயருக்கு தான் போடுவோம். கரெக்டா? ஸோ என்ட்ரி பண்ணுங்க. அடுத்து பாருங்க ஆல் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். இது என்ன ஆப்ஷன்ஸ்? ஸோ இது ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இப்போ இன்ட்ரெஸ்ட் நம்ம தான் இவங்களுக்கு கட்ட போறோம் அப்படின்னா அது கிரெடிட் பேலன்ஸ். இல்ல சார் அவங்க தான் நமக்கு கட்டுறாங்க அப்படின்னா டெபிட் பேலன்ஸ். புரியுதா உங்களுக்கு? நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸ், அப்படி இல்லை அவங்க தான் நமக்கு கட்டுறாங்க அப்படின்னா டெபிட் பேலன்ஸ். இதான் ஆப்ஷன்ஸ். ஸோ கிரெடிட் நோட்ஸ், டெபிட் நோட்ஸ்லாம் போட்டிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? அதே கான்செப்ட் தான் இங்க. சரி, இப்போ நம்ம யாருக்கு போடுறோம் அப்படின்னா கங்கா ட்ரேடர்ஸ் போடுறோம். அப்ப இவங்க வந்து கிரெடிட்டார், நம்ம தான் இவங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம். அப்ப இங்க என்ன வரும், கிரெடிட் பேலன்ஸ். சரியா? அப்ளிகேபிலிட்டியில போயிட்டு
ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆல்வேஸ் அல்லது பாஸ்ட் டியூ டேட். இது என்ன ரெண்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, இப்ப ஆல்வேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்ட்ரி போட்ட உடனே, அதாவது பர்ச்சேஸ் பண்ண உடனே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆக ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா ஆல்வேஸ். இல்ல நான் வந்து நமக்கு வந்து ஒரு 13 டேஸ் வந்து டைம் கொடுக்குறாங்க, அதாவது டியூ டேட், அந்த டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல பாஸ்ட் டியூ டேட் அப்படின்னு கொடுத்துக்கணும். சரியா, கொடுத்துட்டு எத்தனை டேஸ், 13 டேஸ், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல டேட் ஆஃப் அப்ளிகபிலிட்டி, ஏன்னா நம்ம இங்க அப்ளிகபிலிட்டி கொடுத்துக்கணுமா இல்லையா, இந்த இடத்துல என்ன வரும், டேட் ஆஃப் அப்ளிகபிலிட்டி கொடுத்துக்குங்க. ரவுண்டிங் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துக்குங்க, இல்லைன்னா நீங்க நார்மலாவே விட்டுருங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், நார்மல் ரவுண்டிங் கொடுத்து ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து நீங்க இந்த கான்செப்ட்ல பார்க்கக்கூடிய ஒரு டிஃபரன்சிங் டேர்ம்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒன்று. சரியா, ஸோ இது ஏதாவது டவுட்னா இந்த கேளுங்கம்மா, ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்ஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட் எனேபிள் பண்ணுங்க, ஆட் பண்றதுக்கு எஸ் கொடுங்க, டிடெக்ட் பண்றதுக்கு எஸ் கொடுங்க, எத்தனை பர்சன்டேஜ் 365 டேஸ் இயர் கொடுத்துக்குங்க, நம்ம தான் பே பண்றோம். ஸோ கிரெடிட் பேலன்ஸ், டைம் கொடுக்குறோம், பாஸ்ட் டியூ டேட், எத்தனை டே டைம் கொடுக்குறாங்க, டேட் ஆஃப் அப்ளிகபிலிட்டி, நார்மல் ரவுண்டிங். கிளியரா? அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க, அப்படியே சேவ் பண்ணுங்க. இவங்க கிரெடிட்டார். இதே மாதிரி என்ன பண்ணுங்க, டெப்டார்ஸ்க்கு போடுங்கம்மா. டெப்டார்ஸ்க்கு என்ன பண்ணுங்க, என்ட்ரி போடுங்க. இவங்க வந்து டெப்டார்க்கு போடுங்க. போட்டு என்ன பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன்ஸ் எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணுங்க. அதே மாதிரி தான் கிரெடிட்டர்ஸ்க்கு எப்படி போட்டோமோ அதே சேம் தான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது, ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மாறுது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன மாறுது, இப்போ இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க தான் நமக்கு கட்டுவாங்க, கரெக்டா? நம்ம சேல்ஸ் பண்ணிருப்போம், அமௌண்ட் அவங்க கட்டாம இருப்பாங்க, அப்ப அவங்க தான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கட்டணும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ் வரும். சரியா, இப்போ இதை மாத்தி போட்டுறாதீங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்தோம், டியூ டேட் கொடுத்தோம், இந்த இடத்துல நான் ஆல்வேஸ்னு கொடுத்துறேன். அப்ப என்ன நடக்கும், நான் என்ட்ரி போட்ட உடனே எனக்கு என்ன ஆயிரும், இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா, இந்த இடத்துல இன்வாய்ஸ் டேட் கொடுத்துக்குங்க, எதுல இருந்து அப்ளிகபிள் ஆகணும், இன்வாய்ஸ் டேட், நார்மல் ரவுண்டிங் 1 கொடுத்துக்குங்க. கிளியரா, புரியுதா? ஸோ சேம் தான், இந்த இடத்துல டெபிட் பேலன்ஸ் கொடுத்துக்குங்க, இந்த இடத்துல ஆல்வேஸ் கொடுத்துக்குங்க, இது மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. அப்படியே போட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன போடணும், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோன்மா. இப்போ வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் இதுல இருந்து லோன் வாங்குறேன், ஓகேவா? அப்ப இது எதுல போடுவாங்க அப்படின்னா லோன் லயபிலிட்டி, நம்ம நிறைய பார்த்துருக்கோம், கரெக்டா? ஸோ இதுக்கு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், லோன் வந்து ரீபே பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்டணும். ஸோ இந்த இடத்துல எஸ் கொடுத்துக்குங்க, கொடுத்துட்டு ஸோ அதே மாதிரி தான். ஆனா இங்க பாருங்களேன், நமக்கு மேல உள்ள அந்த எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கிடையவே கிடையாது. சரியா, ஏன்னா இது வந்து லோன் லயபிலிட்டி, கிரெடிட்டாரோ டெப்டாரோ கிடையாது. கடன் வாங்குறோம், கடன் வாங்கும் போது இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகணும், எஸ் கொடுத்துக்குங்க. கடன்ல ஏதாவது அமௌண்ட் நான் கட்டினேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் டிடெக்ட் ஆகணும், எஸ் கொடுத்துக்குங்க. எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு வட்டி போடுறாங்க, 7.5 போடுறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 365 டேஸ் பெர் இயர் தான் வரும், ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் நம்ம தான் கட்டுறோம், ஸோ கிரெடிட் பேலன்ஸ் வரும். ஸோ இங்க இடத்துல பாருங்களேன், ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ஃப்ரம் டு அப்படின்னு இருக்கு. ஸோ இது ஏன் அப்படி மாறிடுச்சு அப்படின்னா, இப்போ நல்லா கேட்டுக்குங்க, இது வந்து லோன். இப்போ நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பீரியட் கொடுத்துருப்பாங்க, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ், அதாவது 24 மந்த்ஸ் 36 மந்த்ஸ் 48 மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கரெக்டா? அதாவது இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு லோன் போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, ஸோ அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து மே மந்த் தான் நான் வாங்கியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃப்ரம்ல வந்து ஃபர்ஸ்ட் மே கொடுத்துக்குங்க. டூ டேட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா அப்படியே என்ட்ரியை விட்டுடலாம். ஸோ நான் வந்து 31st நான் வந்து கொடுத்துக்கிறேன் 3. ஸோ அதுதான் நான் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஃபினான்ஷியல் இயரே முடிஞ்சிச்சு. சரியா, ஸோ இது நார்மல் ரவுண்டிங் கொடுத்துக்குங்க. இது வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்கம்மா, ஓகேவா? அப்படியே விட்டுருங்க, அப்படியே போட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன லெட்ஜஸ் போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பாருங்க, ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட். ஸோ ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் போட்டுக்குங்க. ஸோ இது எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம்ல வரும், ஏன்னா ரிசீவ்டு ஐட்டம். சரியா, இன்கம் போட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கங்க.
இதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வராது. சரியா? சேவ் பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெய்டு இன்ட்ரெஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல வரும். கரெக்டா? போட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் தேவைப்படுற லெட்ஜர் மட்டும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற லெட்ஜர்ஸ்லாம் நீங்கள் எப்பவும் போல கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே வெளியில வாங்க. இப்போ நம்ம எப்பவும் போல என்ன பண்ணுங்க, வவுச்சர்ஸ் போய்க்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேபிட்டல ரிசீவ் பண்றோம். கேபிட்டல் எவ்வளவு அமௌண்ட், 10 lakhs. என்டர். பேங்க்ல நான் கிரெடிட் பண்றேன். சரியா? சேவ் பண்ணி கேபிட்டல் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து நான் என்ன என்ட்ரி போட போறேன் அப்படின்னா, பர்ச்சேஸ் என்ட்ரி போட போறேன். நம்ம நார்மலா எப்பவும் போடுற மாதிரி எந்த டிஃபரன்ஸுமே கிடையாதுமா. நம்ம எப்பவும் பர்ச்சேஸ் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான். ஸோ F9 போட்டுக்குங்க. ஸோ டபுள் என்ட்ரி மோட்ல நான் போய்க்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்க, இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துங்க, டேட் கொடுத்துங்க. பார்ட்டி வந்து யார்கிட்ட வாங்குறோம், கங்கா ட்ரேடர்ஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னா 25,000 நான் என்ன பண்றேன், பர்ச்சேஸ் பண்றேன். கரெக்டா? என்டர் அடிங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நியூ ரெஃபரன்ஸ், புரியுதா? நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல டியூ டேட்ல 13 days அப்படின்னு கொடுத்துருக்குங்க. எதுக்காண்டி சார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து 13 days வந்து நமக்கு அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஃபாஸ்ட் டியூ டேட். ஸோ அதனால இந்த இடத்துல 30 days அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அமௌண்ட் 25,000 நான் வந்து 30 நாளைக்குள்ள நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. சப்போஸ் 13 days மேல போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். கரெக்டா? அதுதான் ஃபாஸ்ட் டியூ டேட். போட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் போட்டுக்குங்க. கிளியரா? புரியுதா? ஸோ பர்ச்சேஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் போடாதீங்கம்மா. ஸோ பேமெண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்காது, அதுக்காண்டி தான். சரியா? அடுத்து சேல்ஸ் என்ட்ரி போடுங்க. F8 போடுங்க. டபுள் என்ட்ரி போட்டு போய்க்குங்க. ஸோ நான் வந்து தீபாவுக்கு நான் சேல்ஸ் பண்றேன். 55,000 நான் என்ன பண்றேன், சேல்ஸ் பண்றேன். புரியுதா? என்ட்ரி பண்ணுங்க. நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல என்ன சார் பண்றது அப்படின்னா, இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இவங்களுக்கு நான் எந்த டைமே கொடுக்கல, நான் ஆல்வேஸ்னு கொடுத்துருக்கேன். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல எதுவுமே கொடுக்காதீங்க, எம்டியா விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல சேல்ஸ் போட்டுருங்க. அவ்வளவுதான். புரியுதா? நம்ம எப்பவும் போடுற என்ட்ரி தான், எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. சரியா? ஓகே பண்ணியாச்சு. அடுத்து நான் லோன் வந்து வாங்குறேன். இப்போ லோன் நான் வாங்குறேன் அப்படின்னா அதை நம்ம எதுல போடுவோம், ரிசிப்ட் வவுச்சர்ல போடுவோம். F6 போயிட்டுங்க. நான் எங்கேருந்து வாங்குறேன், பஜாஜ்ல இருந்து வாங்குறேன். எவ்வளவு வாங்குறேன் அப்படின்னா ஒரு 2 lakhs. இது வந்து நான் கேஷா வாங்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல கேஷ்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ என்ன சார் 2 lakhs கேஷா வாங்கலாமா, பிசினஸ்ல வந்து அதுக்கு அலௌட் இருக்கா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு காமிக்கணும்ல, அதுக்காண்டி தான் வந்து. சரியா? சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ வேற எந்த என்ட்ரி நான் போடலை. ஒரு பர்ச்சேஸு, ஒரு சேல்ஸு, ஒரு லோன், அவ்வளோதான். சரி, இப்போ நான் வந்து செக் பண்ணணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்கா. இப்போ நான் என்ட்ரி போட்டுட்டேன். இப்போ நான் இந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சரி பாருங்க, அப்படியே கீழே வாங்க, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சரியா? இதில் போய்க்குங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்கா, இதில் கிளிக் பண்ணுங்க. இதில் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள், இன்ட்ரெஸ்ட் பேயபிள். ஸோ உங்களுக்கே தெரியும், இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள்னா நமக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்குறது, பேயபிள்ல நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்குறது. சரியா? ஸோ ரிசீவபிள்ல போனீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளோ காட்டுது, சண்டே டெப்டார்ஸ் யாரு, தீபா ஸ்டோர்ஸ். எவ்வளோ வருது, 55,000 19 ரூபாய் வருது. ஒரு நாள் தான், இப்போதானே போட்டோம். பெர் டேக்கு எவ்வளோ வந்திருக்கு, 19 ரூபா காமிக்குது. சரியா? சரி, இப்போ ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெய்டு இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் பேயபிள் போங்க. ஸோ அதே மாதிரி பாருங்க, லோன். லோன் பாருங்க, 2 லட்சம் ரூபாய் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, 47 ரூபாய் வந்திருக்கு பெர் டேக்கு. சரியா? சரி, இங்க வந்து பாருங்களேன், இந்த இடத்துல போனீங்கன்னா பேயபிள் இன்ட்ரெஸ்ட்ல ஜஸ்ட் நோட் பண்ணீங்களா, இதுல வந்து நம்மளுடைய கிரெடிட்டார் நேம் இங்க காமிக்கவே காமிக்கல. கரெக்டா? யாரு, கங்கா ட்ரேடர்ஸ். இங்க வரவே இல்லை, இங்க வரவே இல்லை. பாத்தீங்களா? ஏன் வரல, ஏன் வரல தெரியுமா? ஸோ அவங்க நமக்கு 13 days வந்து டைம் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அதனாலதான் நமக்கு இங்க காமிக்கல. சரியா? புரியுதா உங்களுக்கு? சரி சார், அப்படியே இருக்கட்டும். இப்ப இது வந்து பெர் டேக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட். இப்ப நான் வந்து ஒரு குறிப்பிட்ட
பீரியடுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. இப்போ நான் டேட் வந்து மாத்துறேன். ஸோ என்ன பண்றேன், டேட் மாற்றுவோம், டேட் கிடையாது பீரியட். ஸோ ஆல்ட் F2 கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க 1 ஃப்ரம் கேக்குதா, 1/4/26 கரெக்டா. ஸோ என்ன பண்ணுங்க 1/5/26ல இருந்து சரிங்களா 2 பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/10/26 இது வரைக்கும் இங்க பாருங்க. ஸோ கொடுத்தோன்னே பாருங்களேன், என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல எவ்வளவு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரியா, புரியுதா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி வெளில வாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா, டேட்டை சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ F2 கொடுத்து என்ன பண்ணுங்க, டேட்டை மாத்துங்க. நான் 1/10/2026 ஸோ நான் டேட்டை மாத்திட்டேன். ஸோ கரண்ட் டேட் பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் வந்துருச்சு. அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா நான் மே மந்த்து பர்ச்சேஸ் சேல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அக்டோபர் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு மே மந்த்ல இருந்து அக்டோபர் மந்த் வரைக்கும் எனக்கு என்ன இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆயிருக்கணும். சரியா, புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? மே ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர். சரியா, ஸோ இது வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம வெரிஃபை பண்றது? ஸோ இப்போதான் பார்த்தோம். சரியா, ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ அமௌண்ட்டு நான் கட்ட போறேன். இல்லை டெப்டார்ஸ் வந்து எனக்கு அமௌண்ட் கட்ட வந்திருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நான் கால்குலேட் பண்ணணும். கரெக்டா, நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அப்படி எவ்வளோ அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாங்க, ஸோ மேலே போங்க, இந்த இடத்துல ஆல்டர். சரியா, ஆல்டர் போய்க்குங்க. இப்போ நெக்ஸ்ட் வவுச்சர் டைப். இப்போ இது எதுக்காக இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து நம்ம ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் என்ன வவுச்சர் போடுவோம் அப்படின்னா டெபிட் நோட்ஸ் போடுவோம். கரெக்டா, அதே மாதிரி பெய்டு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட்ஸ் போடுவோம். ஸோ இது நம்ம நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அதுதான் பண்ண போறோம். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, டெபிட் நோட்ஸ் போய்க்குங்க. டெபிட் நோட்ஸ் போயிட்டு அப்படியே என்ட்ரி பண்ணுங்க, எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ புதுசாக வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க நேம் ஆஃப் த கிளாஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட்டை தனியாக நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, அதுக்கு கிளாஸ் வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணி என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு ஆப்ஷன் கேட்குது, யூஸ் கிளாஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங்க்கு இந்த கிளாஸ் நீங்க பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல எஸ் கொடுத்துக்குங்க. சரியா, நெக்ஸ்ட் பாருங்க, அமௌண்ட் டு பி ட்ரீட்டட் அஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூட்டு வட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ அது போடுறீங்களா? இல்லை, நான் கூட்டு வட்டி கிடையாது. ஸோ அதை நான் நோனே கொடுத்துக்கிறேன். சரியா, கொடுத்துட்டு அப்படியே கொடுத்து என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட். இதே மாதிரி என்ன பண்ணுங்க, கிரெடிட் நோட்ஸ் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, புதுசாக ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டு இன்ட்ரெஸ்ட். சரியா, பெய்டு இன்ட்ரெஸ்ட் போய்க்குங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங் எஸ் கொடுத்துக்குங்க, கீழே நோ கொடுத்துக்குங்க, ஓகே பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. ஸோ இந்த ரெண்டு ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஓகேவா, ஸோ வெளியில வாங்க, நெக்ஸ்ட் வெளியில வாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நான் கால்குலேட் பண்ணணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் நான் எதை கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதாவது ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெபிட் நோட்ஸ் போட போறேன். ஆல்ட் F5 ஆல்ட் F5 போய்க்குங்க. இதுல போயிட்டு பாருங்க, கிளாஸ் நம்ம போட்டோமா ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட். சரியா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு யார் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாரு அப்படின்னா தீபா ஸ்டோர்ஸ். என்டர் அடிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தனியா வியூ பண்ணி காமிக்கணும். ஸோ நீங்க போடும்போது இதே மாதிரி வரணும். சரியா, என்டர் அடிங்க, என்டர் அடிங்க, சேவ் பண்ணுங்க. ஸோ நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, 2901 ரூபாய் நமக்கு வந்திருக்கு. என்டர் அடிங்க. ஸோ இது நான் எதுல போடணும்? ஸோ அடுத்த டவுட் வரும், இப்போ அகெயின்ஸ்ட் கொடுக்கணுமா நீ கொடுக்கணுமா அப்படின்னு டவுட் வரும். ஸோ நல்லா கேட்டுக்குங்க, எப்பவுமே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து புது என்ட்ரியில தான் போடணும்.
ஸோ அகெயின்ஸ்ட்ல போட்டீங்க அப்படின்னா அது அசல் அமௌண்ட்ல போய் ஆட் ஆயிரும். சரியா? அப்ப நான் என்ன பண்ணுங்க, நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்குங்க. இது வந்து ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பில் நம்பர் கொடுத்துக்குங்க. ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் 01, டியூ டேட் தேவையில்லை கொடுத்துட்டு, இது வந்து ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கலாம். கிளியரா? புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். சரியா? சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட்மா. ஸோ அதே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெய்டு இன்ட்ரெஸ்ட். ஸோ பெய்டு இன்ட்ரெஸ்ட் நம்ம எதுல போடுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் நோட்ஸ்ல போடணும். கரெக்டா? ஸோ ஆல்ட் F6 இது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் நோட்ஸ் தான். ஸோ பெய்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நம்ம யாருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம் அப்படின்னா கங்கா ட்ரேடர்ஸ், அதாவது கிரெடிட்டருக்கு போடணும். கிளிக் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு கட்ட, அதாவது இன்ட்ரெஸ்ட் மட்டும். இங்க பாருங்க, இதுதான் அசல் அமௌண்ட். எத்தனை டேஸ் காட்டு பார்த்தீங்களா? அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. இதுவும் அதே மாதிரி என்ன பண்ணுங்க, நியூல என்ட்ரி பண்ணுங்க. இது வந்து பெய்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இதை வந்து பெய்டு இன்ட்ரெஸ்ட்ல கொண்டு வந்துருங்க. சரியா? புரியுதா உங்களுக்கு? கிளியரா? இதான் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் நோட்ஸ், அதாவது பெய்டு இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்றது. சரியா? கிரெடிட் நோட்ஸ் வந்து எதுல போடுவோம், நமக்கு பே பண்ண வேண்டியதுதான் கிரெடிட் நோட்ஸ்ல போடுவோம். அதே தான் இங்க பண்ணிருக்கோம். போயிட்டு சேவ் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம லோன் வாங்கிருக்கோமா இல்லையா, அந்த லோனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் லோன் கொடுத்துக்குங்க. சேவ் பண்ணுங்க. ஸோ எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு, 6329. ஸோ கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ அகெயின்ஸ்ட்லாம் எதுவுமே கேட்காது. ஏன்னா இது வந்து லோன் அக்கௌண்ட். டைரக்டா என்ன ஆயிரும், அசல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ அதுல போய் ஆட் ஆயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா பெய்டு இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதான். கிளியரா? இந்த 3 வவுச்சர்ஸை மறந்துடாம போட்டுருங்க. கிளியரா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணி வாங்குறேன். நான் பே பண்ற அமௌண்ட்டை பேமெண்ட் போடுறேன். ஃபர்ஸ்ட் ரிசீட் போட்டுக்கங்க. தீபா ஸ்டோர்ஸ். ஸோ நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 35,000 வந்து கொடுக்குறாங்க, அமௌண்ட் பே பண்றாங்க. சரியா? ஸோ என்ட்ரிக்கு ப்ரெஸ் பண்ணுங்க, அகைன்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு 2 பில்லு காமிக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற பில் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அமௌண்ட், அதாவது இன்வாய்ஸ் அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கு, 55,000. சரியா? ஸோ அடுத்து கீழே இருக்க அமௌண்ட் பாருங்களேன், இது என்ன அமௌண்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், நமக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட். சரி, இப்போ நான் இதுல எதை போய் நான் கழிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எப்பவுமே நமக்கு அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் கழிக்கணும். சரியா? ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை தான் அசல்ல கழிக்கணும். ஓகே, புரியுதா? கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ நார்மல் பில் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வரிசையா போடுவோம், பழைய பில் போட்டு புது பில் போடுவோம். ஆனா இந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் கழிச்சிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை என்ன பண்ணுங்க, அசல்ல கழிக்கணும். இதான் ப்ரொசீஜர். சரியா? அப்பதான் நமக்கு வந்து என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் வந்து கலந்துக்கிட்டே வரும். போயிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து பேங்க்ல பே பண்றாங்க, ஆன்லைன்ல பே பண்றாங்க. புரியுதா? ஸோ எனக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை நான் வாங்கியிருக்கேன். இப்போ ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 22,901. அப்ப இந்த அமௌண்ட்டுக்கு என்ன ஆகும், இனிமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகும். சரியா? ஸோ சேவ் பண்ணுங்க. அடுத்து நான் பேமெண்ட் வந்து கொடுக்குறேன். போயிட்டேன். ஃபர்ஸ்ட் யாருக்கு பே பண்றேன் அப்படின்னா கங்காவுக்கு நான் பே பண்றேன். எவ்வளவு பே பண்றேன், 15,000 நான் பே பண்றேன். என்டர் அடிங்க, அகைன்ஸ்ட் கொடுங்க. இதுவும் அதே மாதிரி தான், இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் கழிச்சிருங்க, ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை அசல்ல கழிங்க. போயிட்டேன். இது வந்து ஸ்டேட் பேங்க்ல இருந்து நான் பே பண்றேன். அவ்வளவுதான். கிளியரா? என்ட்ரி புரியுதா உங்களுக்கு? சரி, சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம லோன் கட்டணுமா இல்லையா, அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், பேமெண்ட் கொடுத்து கட்டணும். போயிட்டேன். பஜாஜ் ஃபினான்ஸ் லோன் கொடுத்துக்குங்க. ஸோ நான் எவ்வளோ பே பண்ணுறேன், 50,000 நான் பே பண்ணுறேன். என்டர் அடிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நியூ அகைன்ஸ்ட் எதுவுமே கேட்காது. நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன். அவ்வளோதான். புரியுதா? ரொம்ப சிம்பிள். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அதை பேமெண்ட்டோ ரிசிப்டோ பண்ணணும். சிம்பிளான ஒரு கான்செப்ட் தாமா. ஸோ இதை கொஞ்சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ மேஜராக நம்ம முக்கியமான டாபிக்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இனிமே பார்க்க போகிறது எல்லாமே சிம்பிள் டாபிக் தான். ஸோ அடுத்து நம்ம ஜிஎஸ்டி நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்துருவோம். ஸோ என்ன பண்ணுங்க, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ.